ஹலோ மக்களே, இன்றைக்கி பழனி முருகன் கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனோட அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவில் இது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது. உலகத்தை சுற்றி வரும்போது ஏற்பட்ட கோபத்தால் முருகன் தனது ஆடைகளை துறந்து ஆண்டி கோலத்தில் இங்கே குடியேறினார்னு சொல்லப்படுது. இந்த தலத்தோட மூலவர் போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டு பழனி ஆண்டவர்னு அழைக்கிறோம். நவபாஷாணம் அப்படின்னா 9 வகையான நச்சு மருந்துகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த சிலையிலிருந்து வெளிப்படுற மூலிகை வாசம் ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. பழனி கோயிலுக்கு காவடி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய முனிவரோட வேண்டுகோளின்படி இடும்பன் என்ற ஒரு அசுரன் சிவகிரி அப்புறம் சக்திகிரி அப்படிங்கிற 2 மலையையும் காவடியாக தூக்கிக்கிட்டு பழனிக்கு வந்தாராம். இடும்பனோட இந்த பக்தியை மெச்சுற முருகன் தான் காவடி எடுக்கும் முறையை பழனியிலிருந்து தொடங்க வழிவகை செஞ்சுருக்காரு. இந்த கோவிலில் நடக்கிற முக்கிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி இது 3 தான் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. மக்கள் காவடி எடுத்தோ அலகு குத்தியோ அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. இங்கே கொடுக்குற பிரசாதம் பார்த்திங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஓகே மக்களே, உங்களுக்கு வேறு கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். பாய்.